வாழ்க வளமுடன். நம்ம பார்க்கும் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹேர் ஆயில் தான் நான் ப்ரிப்ரேஷன் பண்ண போகிறேன். எப்போவுமே ஆயில் வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் வெறுமனே தேய்க்காம அது கூட நம்ம கருவேப்பிலெல்லாம் போட்டு அரைச்சி தேங்காய் எண்ணெய் காய்ச்சுவோம். அந்த வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். எனக்கு நிறைய முடி கொட்டுச்சு. இப்போ கொஞ்சம் க்ரோத் ஆகி வர்றதுக்கு இந்த ஆயில் நான் ப்ரிப்பேர் பண்ணி போடுறேன். அதை நீங்களும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த எண்ணெயை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். முதல்ல நம்ம அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். இந்த மாதிரி இரும்பு கடாய் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. அதில் இருந்து நமக்கு அயன் கிடைக்கும். இது பாத்திரம் நல்லா சூடாகட்டும். இந்த எண்ணெய் வந்து வீட்டிலையே நம்ம தேங்காய் எடுத்து செக்கடிச்சது. இந்த எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். பேன் நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ இந்த எண்ணெய் வந்து அளந்து தான் இப்போ ஊற்ற போகிறேன். இது 200 எண்ணெய். இப்போ 400 2 டம்ளர் ஊற்றிருக்கோம். 400 எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் இப்போ 3 டம்ளர் இதில் ஊற்றிருக்கேன். இந்த எண்ணெய் இப்போ எண்ணெய் வந்து சூடாகணும். இதில் என்ன நான் மிக்ஸ் பண்ண போகிறேன்னா, நான் வந்து ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த அடை இது என்னென்னா கருவேப்பிலை, மருதாணி இலை, அதுக்கப்புறம் முருங்கை இலை, இது வெந்தயம், இதை போட்டு நான் அரைச்சி இதை நான் அடை மாதிரி தட்டி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி நம்ம எண்ணெய் ரெடி பண்ண போகிறோம் அப்படின்னா, அப்போதைக்கு நமக்கு கிடைக்கல அப்படின்னா இந்த மாதிரி நம்ம அடை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த எண்ணெயில் காய்ச்சி எடுத்து நம்ம தலைக்கு அப்ளை பண்ணால் முடி நல்ல க்ரோத் ஆகும். இது நான் நிறையவே எடுத்து வச்சுருக்கேன். எனக்கு தேவையானப்போ நான் இதை வந்து போட்டு எண்ணெய் காய்ச்சி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இதை எண்ணெய் ரெடி பண்ணி நீங்கள் அதை வந்து சூடு ஆறின பிறகு அதை நீங்கள் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இதை குளிக்க போகும்போதும் அப்ளை பண்ணிக்கலாம். தினமும் யூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கேல்பில் வச்சு மசாஜ் பண்ணிட்டு வரும்போது அதில் முருங்கை இருக்குது, மருதாணி இருக்குது, கருவேப்பிலை இருக்குது, அயன் எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும். இதை வந்து நீங்கள் தினம் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, முடி நல்லா வளரும். எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அதில் இதை போட்டுக்குவோம். இந்த அடை வந்து போட்டுக்குவோம். இந்த அடை வந்து நல்லா இப்படி சவுண்டு வருது இல்லைங்களா, இந்த மாதிரி காயில் ஈரமாக இருக்காது. ஈரமாக இருந்துச்சுன்னா எண்ணெய்லாம் கெட்டு போயிடும். நல்ல இப்படி சவுண்டு வர அளவுக்கு காய்ஞ்சி இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள், ஒரு பொருள் இருக்கு இல்லைங்களா, அது மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் எண்ணெய் வந்து நீங்கள் காய்ச்சி வச்சாலும் கெடாது. அது இல்லாமல் எண்ணெயிலே கூட அதை ஊற வச்சு அப்படியே கூட வச்சுக்கலாம். நம்ம அதை ஃபில்டர் பண்ணணும்னு அவசியம் கூட இல்லை. அதை அப்படியே ஊறி 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 நமக்கு அதனோட எசன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். போதும். 600 எண்ணெய்க்கு நான் இப்போ வந்து ஒரு 15-16 அடை போட்டிருக்கேன். இது போதும். இது தீர்ந்த பிறகு இதை காய வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை திரும்ப நம்ம செஞ்சுக்கலாம். பாருங்க, எண்ணெயோட கலர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி எல்லாமே வெந்து மேலே வர மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இது எப்படி நம்ம வந்து எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா, இந்த பபிள்ஸ் வருது இல்லைங்களா, இதெல்லாம் அடங்கிரும். அதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறமா அதெல்லாம் வந்து அமைதியாகிடும். அதுக்கப்புறம் நம்ம அதை
அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. இதை வந்து சில் ஆகிட்டு அந்த பேன்லேயே வச்சு சில் ஆகிட்ட பிறகு இதை வந்து எடுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த அடையை வந்து தனியாக எடுத்துருங்க. இல்லை எனக்கு அப்படியே இருக்கட்டும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு பெரிய பாட்டிலில் இதை அப்படியே ஊற்றி வச்சுங்க. அது கீழே இருக்கும். உங்களுக்கு தேவையானப்போ இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கக்கூடாது. சிம்மில் வச்சுருங்க. அது ஸ்லோவாக வந்து ஃப்ளேம் இருந்து அதில் வந்து அது எசன்ஸ் இறங்கணும். அப்படி இல்லைனாலும் இப்போ அது கொதிச்சிருச்சு, இதில் இருக்கிறதெல்லாம் அதில் அந்த எண்ணெயில் வந்து கண்டிப்பாக அது இழுத்துரும். அதனோட எசன்ஸ் எல்லாம் இழுத்துரும். இல்லைன்னா உடனே உங்களுக்கு இந்த கலர் மாறாது. கலர் பார்த்தீங்களா? உங்களுக்கு எண்ணெயும் அப்படியே இருக்கும். இல்லை எண்ணெய் கொதிச்சு சுண்டி போயிடும்ல, அப்படியெல்லாம் சுண்டியெல்லாம் போகவே தேவையில்லை. ஒரு மாதிரி எண்ணெய் குறைஞ்சிரும். ஊற்றின எண்ணெய் வந்து குறையணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இது ஈரமாக போட்டால் தான் நமக்கு வந்து அந்த மாதிரி எண்ணெயும் தண்ணியும் அந்த பிரிஞ்சு வரணும்னு இருக்கும். நம்ம இது ஈரமாக போடலை. இதை காய வச்சதுனால உங்களுக்கு எண்ணெய் கொதிக்கிற எண்ணெயில் இதை போட்டாவே போதும். அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கிற எசன்ஸ் எல்லாம் எடுத்துக்கும். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, அதனால எனக்கு வந்து மாமா என்னோட பிள்ளைங்கள்லாம் எனக்கு ரோஸ் வாங்கிட்டு வந்தாங்க, சாக்லேட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்களும் இந்த டேவை செலிப்ரேட் பண்ணுங்கள். ஓரளவு பபிள்ஸ்லாம் குறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா? இப்போ பாருங்கள், எண்ணெய் இன்னும் கருப்பாக மாறிடுச்சு. இது போதும், இந்த ஸ்டேஜ் போதும். நீங்கள் வந்து இதோட ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைப்படுறவங்க புகை வந்துட்டே இருக்குல்ல, போதும். இப்போ ஆஃப் பண்ணிக்குவோம். பார்த்தீங்களா கருப்பாக இருக்கா? இந்த ஓவர் நைட் நீங்கள் இதை விட்டீங்கன்னா இன்னும் கருப்பாக டார்க்காக மாறிடும். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இதோட விளக்கெண்ணெய் வேணும் அப்படின்னா விளக்கெண்ணெய் கூட நீங்கள் இந்த சூடு இருக்கும்போது அதை கொதிக்க விட வேணாம். இப்போ சூடு இருக்கு இல்லைங்களா, இப்போ நீங்கள் இதில் விளக்கெண்ணெய் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஓவர் நைட் விட்டுருங்க. இந்த எண்ணெயை வந்து காலையில் அதுக்கப்புறம் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை வந்து நைட்டில் வந்து நல்லா ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு கவர் மாதிரி தலைக்கு போட்டுக்கோங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆயில் படும். அப்படி இல்லை பரவாயில்லன்னா நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சுருங்க. இதை வந்து லேடிஸும் அப்ளை பண்ணலாம், ஜென்ஸும் அப்ளை பண்ணலாம். நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு இது ரிசல்ட் சொல்லுங்கள். இதில் வேறு ஒன்றுமே இல்லை. கருவேப்பிலை, முருங்கை இலை, மருதாணி இலை, வெந்தயம், அவ்வளோ. இதை வந்து நான் இன்னொரு விஷயம், இதில் தண்ணியே படாமல் அரைக்கணும். நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இலையை எடுத்துகிட்டு வந்து அதை நீங்கள் அரைக்கும் போது அதுக்கு தண்ணி தேவையில்லை. உரல் இருந்துச்சுன்னா அந்த உரலில் கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். மிக்ஸினா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி தண்ணி வந்து அப்படி வேணும் அப்படின்னா கத்தாழை இருக்கு இல்லைங்களா, அந்த ஜெல்லை எடுத்து கொஞ்சம் போல் போட்டுக்கிட்டிங்கன்னா தண்ணிக்கு பதில் அது கூட பிளெண்ட் ஆகி அரைச்சி உங்களுக்கு அந்த அடை தட்டுறதுக்கு பதமாக நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். தண்ணி போடாமல் அதில் இருக்கிற எசன்ஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும். பார்த்தீங்களா, நம்ம போட்ட அடைலாம் வந்து கலரே மாறிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. எண்ணெய் வந்து கொதித்து நல்லா சுண்டி வரணும்னு நினைக்காதீங்க. நம்ம வந்து எதுவுமே ஈரம் இல்லாமல் போட்டதுனால அந்த சூடோடவே அது வந்துடும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிக்கும். என்னோடய முடி வந்து நல்லா வளர்ந்து வரும். ஆனால் கொட்டும் போது இந்த மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா திரும்ப உங்களுக்கு ரீக்ரோத் கண்டிப்பாக வரும். முடி வந்து அடர்த்தி இல்லைனாலும் நீளமாக வளரும். உங்களுக்கு இருக்கிற முடி நீளமாக வளரும். டேண்ட்ரஃப்லாம் இருக்காது. இந்த ஒயிட் ஹேர் இருக்குதுன்னு சொல்கிறவங்கலாம் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுவும் நாளடைவில் உங்களுக்கு மாறிடும். இதை நான் எப்படி அப்ளை பண்ணணுன்றதும் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இந்த எண்ணெய் காய்ச்சி நீங்கள் தலையில் தடவுங்க. பொடுகு, முடி கொட்டுறது இதெல்லாம் இருக்காது. நல்ல முடி வளரும். நான் ஏன் இப்படி பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த தேங்காய் எண்ணெயிலேருந்து வர புகை அதனால் அப்படி பேசுகிறேன். அஸ்கியாக மாறிடுச்சு வாய்ஸ். ஓகே விவாஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மிச்சம் எண்ணெய் வாங்கி இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த எண்ணெய் காய்ச்சணும் இல்லைங்களா, இது ஒரு நைட் ஃபுல்லாக நம்ம இதிலே விட்டாச்சு, கடாயிலே விட்டாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள், நல்லா திக்காகவும் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து பாட்டிலில் மாற்றி வச்சுக்கலாம். நான் இந்த அடைலாம் வந்து செப்பரேட்டாக எடுக்க மாட்டேன். ஸ்மெல்லு சூப்பராக இருக்குது. ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாட்டிலில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் எவ்வளோ கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா? இது மீதி ஆயிருக்கு. இந்த எண்ணெய் மாற்றி வேறு ஒரு பாட்டிலில் எடுத்து வைக்கணும். நான் 600 எண்ணெய் ஊற்றுனேன்னா இதை எடுத்து மாற்றி வைக்கணும். பாருங்கள் எவ்வளோ கருப்பாக, நல்லா பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்கள் இந்த எண்ணெயை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு முடி கம்மியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இதை அப்ளை பண்ணிகிட்டே வாங்க. கூடவே நல்ல இன்டேக்கும் எடுத்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு முடி க்ரோத் ஆகும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த ஆயிலை எப்படி தலைக்கு வச்சு மசாஜ் பண்ணணும், முடி எப்படி ஸ்டிமுலேட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். நன்றி.